வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல பீயிங்க சென்டென்ஸ் சிந்தசிஸ்க்கு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அது தவிர பீயிங் அஸ் ஹவ், பீயிங் தட் இந்த கன்ஜங்ஷன்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா சென்டென்ஸ் சிந்தசிஸ் அப்படின்னா சின்ன சின்ன சென்டென்சஸ கனெக்ட் பண்ணி ஒரு சென்டென்ஸா ஆக்குறது. அதுக்கு வழக்கமா நம்ம வந்து கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம். அது தவிர நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அத பத்தியும் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். தனியா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பொதுவா பார்ட்டிசிபிள்ஸ யூஸ் பண்ணி சென்டென்சஸ சிந்தசிஸ் பண்றது. ஸோ அந்த மெத்தட் தான் நம்ம இந்த இடத்துலயும் பீயிங்க வச்சு பண்ண போறோம். ஸோ அது தவிர இந்த பீயிங் அஸ் ஹவ் அண்ட் பீயிங் தட் இதையெல்லாம் நம்ம வந்து கன்ஜங்ஷனாவே யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி யூஸ் பண்றது? இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பீயிங்க எடுத்துக்கலாம். ஸோ பீயிங்க யூஸ் பண்ணி, அதாவது பார்ட்டிசிபிள யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து 2 சின்ன சென்டென்சஸ நம்ம கனெக்ட் பண்றப்போ, இந்த பீயிங் அது வந்து ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயத்த நம்ம பண்றோம். ஏன் பண்ணோம்? அப்படிங்கிறதுக்கான ரீசன், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். இத இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு தான் நம்ம பீயிங்க வச்சு சொல்லுவோம். ஸோ எப்படி செய்யலாம்? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு. அதனால அவங்க வந்து யூசுவலா இந்த சுகர் இருக்க மாதிரியான ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். சாதாரணமா இது சொல்றதா இருந்தா, ஷி ட்ரைஸ் டூ அவாய்ட் எனிதிங் தட் கன்டைன்ஸ் சுகர் பிகாஸ் ஷி இஸ் டயபெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இதே பீயிங்க வச்சு சொல்லணும். ஸோ எப்படி சொல்றது? பொதுவாவே நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இந்த 2 கிளாஸ்லயுமே ஒரே சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா, இங்கேயும் பாருங்க 2மே சப்ஜெக்ட் வந்து ஷி தான் இல்லையா? ஸோ இந்த பிகாஸ் அண்ட் ஷி இத அப்படியே எடுத்துட்டு, இந்த இடத்துல ஒரு பி வெர்ப் இருக்கு பார்த்தீங்களா? இஸ்ன்ட்டு அதோடைய பார்ட்டிசிபிள். ஸோ அதோடைய பேசிக் ஃபார்ம் பி, அதோட ஐஎன்ஜி சேர்த்து பீயிங் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் உள்ளத அப்படியே பக்கத்துல சேர்த்துக்க வேண்டியதான். பீயிங் டயாபெட்டிக். ஷி ட்ரைஸ் டூ அவாய்ட் எனிதிங் தட் கன்டைன்ஸ் சுகர். இப்படி நம்ம சிம்பிளா சொல்லிடலாம். ஸோ இந்த இடத்துல பீயிங் வந்து 2 சென்டென்ஸ கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். சிந்தசிஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அதே சமயத்துல அது வந்து ஒரு ரீசன, எக்ஸ்ப்ளனேஷன பிகாஸ்க்கு பதிலா நம்ம வந்து குடுக்குற மாதிரி நம்ம யூஸ் பண்றோம். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். யாராவது உங்ககிட்ட உடம்பு சரியில்லன்னு ஏதாவது ஒரு சஜஷன் கேட்குறாங்க. என்ன போடலாம் அப்டின்ட்டு. ஐய்யயோ! நான் டாக்டர் இல்ல. நான் எந்த மெடிசினையும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது அப்டின்னு சொல்லப் போறோம். ஐ அம் நாட் அ டாக்டர். ஐ கேனாட் ரெக்கமெண்ட் எனி மெடிசின்ஸ் டூ யூ. இப்டி நம்ம சொல்லுவோம். இதே கன்ஜங்ஷன வச்சு கனெக்ட் பண்றதா இருந்தா, ஐ கேனாட் ரெக்கமெண்ட் எனி மெடிசின்ஸ் டூ யூ பிகாஸ் ஐ அம் நாட் அ டாக்டர். இப்டி சொல்லுவோம் இல்லையா? இப்போ இதே விஷயத்த நம்ம வந்து பீயிங்க வச்சு சொல்லப் போறோம். வழக்கம் போல 2 கிளாஸ்லயுமே பார்த்தீங்களான்னா, சப்ஜெக்ட் வந்து ஐ. ஸோ பிகாஸ் ஐ இத எடுத்துறலாம். பக்கத்துல வழக்கம் போல ஒரு பி வெர்ப் தான் இருக்கு. ஸோ அந்த பி வெர்ப்க்கு பதிலா நம்ம வந்து பீயிங் அப்படின்னு யூஸ் பண்ண போறோம். ஸோ பீயிங் நாட்ன்னு இருக்கு இல்லையா? அத மட்டும் கொஞ்சம் நாட் பீயிங் அ டாக்டர் அப்படி யூஸ் பண்ண போறோம். ஸோ நாட் பீயிங் அ டாக்டர், ஐ கேனாட் ரெக்கமெண்ட் எனி மெடிசின்ஸ் டூ யூ. நாட் பீயிங் அ டாக்டர், ஐ கேனாட் ரெக்கமெண்ட் எனி மெடிசின்ஸ் டூ யூ. அவருக்கு எல்லா தகுதிகளும் இருந்துச்சு. அதனால அந்த வேலை அவருக்கு கிடைச்சிருச்சு. ரெக்கமெண்டேஷன்லாம் எதுவும் இல்ல. அவர் குவாலிஃபைட். அதனால அவருக்கு வேலை கிடைச்சுச்சு. ஹி காட் த ஜாப் பிகாஸ் ஹி வாஸ் குவாலிஃபைட். ஸோ வழக்கம் போல செக் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் 2ம் ஒண்ணு தான். ஸோ நீங்க திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணு தான். சப்ஜெக்ட் 2ம் ஒண்ணா இருந்தா தான் நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஸோ பீயிங் குவாலிஃபைட் இந்த இடத்துல வாஸ்க்கு பதிலா நம்ம பீயிங் குவாலிஃபைட் ஹி காட் த ஜாப். அவருக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால அவரு தனது வழக்கமான பேருந்தை தவறவிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஹி மிஸ்ட் ஹிஸ் ரெகுலர் பஸ் பிகாஸ் ஹி வாஸ் லேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த வாஸ்க்கு பதிலா பீயிங் லேட். ஹி மிஸ்ட் ஹிஸ் ரெகுலர் பஸ். அவர் தான் ஒரே பையங்கிறதுனால அந்த சிச்சுவேஷன்ல எல்லாத்தையும் அவரே கவனிக்க வேண்டி இருந்தது. அவர் தான் எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டி இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஹி வாஸ் த ஒன்லி சன். ஸோ ஹி ஹேட் டு டேக் கேர் ஆஃப் த சிச்சுவேஷன். பிகாஸ் ஹி வாஸ் த ஒன்லி சன், ஹி ஹேட் டு டேக் கேர் ஆஃப் த சிச்சுவேஷன். இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ சப்ஜெக்ட் பாருங்க. ஹி வாஸ் த ஒன்லி சன், ஹி ஹேட் டு டேக் கேர் ஆஃப் த சிச்சுவேஷன். ஹீன்னு தான் சொல்றோம் இல்லையா? ஸோ ஹி எடுத்துட்டு வாஸ்க்கு பதிலா பீயிங் தி ஒன்லி சன், ஹி ஹேட் டு டேக் கேர் ஆஃப் த சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நெறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் பீயிங்க வச்சு இல்லையா? இப்போ இந்த கன்ஜங்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த பீயிங் தட், பீயிங் அஸ் ஹவ், பீயிங் அஸ் இத பத்தியெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம பார்ட்டிசிபிள யூஸ் பண்றப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட்ட ரிமூவ் பண்ணிட்டு அந்த பி வெர்ப்க்கு பதிலா பீயிங் அப்படின்னு போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் வந்து 2 இடத்துலயும் 2 கிளாஸ்லயும் ஒரே சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இப்ப எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா, வேற வேற சப்ஜெக்ட் இருந்தா என்ன செய்றது? ஸோ அதுக்கு தான் நாம
இந்த பீயிங் தட், பீயிங் அஸ் ஹவ், பீயிங் அஸ் இந்த கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம். அப்படியே ஒரு சபார்டினேட் கிளாஸ்க்கு முன்னாடி இந்த கன்ஜங்ஷன்ஸை நம்ம வந்து போட்டுக்கலாம். இதுல இந்த பீயிங் அஸ், ஹவ் அண்ட் பீயிங் அஸ் இது 2மே பார்த்தீங்களான்னா, ரொம்ப இன்ஃபார்மல். நம்ம ஸ்போக்கன்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ரிட்டன்ல நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ இத வந்து காமனா ஸ்போக்கன்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாம பீயிங் தட் வச்சு ஒண்ணு சொல்லலாம். இப்போ போன தடவ சொன்ன அதே எக்ஸாம்பிள தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஹி வாஸ் த ஒன்லி சன். ஸோ ஹி ஹேட் டு டேக் கேர் ஆஃப் த சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிகாஸ் ஹி வாஸ் த ஒன்லி சன், ஹி ஹேட் டு டேக் கேர் ஆஃப் த சிச்சுவேஷன் அப்படி நம்ம சொல்லலாம். இப்போ அதே இடத்துல நம்ம பீயிங் தட், தட் அப்படின்னாலே ஒரு கிளாஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து தட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு பதிலா நம்ம இந்த இடத்துல பீயிங் தட்ன்னு யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். ஸோ பீயிங் தட் ஹி வாஸ் த ஒன்லி சன், ஹி ஹேட் டு டேக் கேர் ஆஃப் த சிச்சுவேஷன் அப்படி நம்ம சொல்லிடலாம். பட் இந்த இடத்துலயும் ஒரே சப்ஜெக்ட் தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம இத வந்து எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பீயிங் தட் போட்டுட்டோம். சப்ஜெக்ட் மாறி இருந்தாலும் நம்ம வந்து பீயிங் தட்ன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப அதே எக்ஸாம்பிள்ல நம்ம வந்து பீயிங் அஸ் வச்சு சொல்றோம். ஸோ பீயிங் அஸ் ஹி வாஸ் த ஒன்லி சன், ஹி ஹேட் டு டேக் கேர் ஆஃப் த சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல பீயிங் அஸ் ஹவ் அப்படி கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இன்னைக்கு உன்னோட பர்த்டேங்கிறதுனால உன்னை நான் வெளில அழைச்சிட்டு போலான்னு நினைச்சேன். உன்னை வெளில சாப்பிட அழைச்சிட்டு போலான்னு நினைச்சேன். இட்ஸ் யுவர் பர்த்டே டுடே. ஸோ ஐ தாட் ஆஃப் டேக்கிங் யூ அவுட் ஃபார் டின்னர். பிகாஸ் இட்ஸ் யுவர் பர்த்டே டுடே, ஐ தாட் ஆஃப் டேக்கிங் யூ அவுட் ஃபார் டின்னர். எப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? இதை நாம பீயிங் தட் இட்ஸ் யுவர் பர்த்டே டுடே, ஐ தாட் ஆஃப் டேக்கிங் யூ அவுட் ஃபார் டின்னர் அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வேற தான் இல்லையா? கவனிச்சுக்கோங்க. இப்போ இதே விஷயத்த நம்ம பீயிங் அஸ் இட்ஸ் யுவர் பர்த்டே டுடே, ஐ தாட் ஆஃப் டேக்கிங் யூ அவுட் ஃபார் டின்னர் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா பீயிங் அஸ் ஹவ் இட்ஸ் யுவர் பர்த்டே டுடே, ஐ தாட் ஆஃப் டேக்கிங் யூ அவுட் ஃபார் டின்னர் இப்படி கூட நம்ம சொல்லலாம். இந்த பீயிங் அஸ் ஹவ்ல இந்த ஹவ்வுக்குன்னு எதுவும் அர்த்தம்லாம் எதுவும் இல்லை. சும்மா அது ஒரு ஃப்ரேஸ். அப்படியே பீயிங் அஸ் ஹவ் அப்படின்றது ஒரு அப்படியே ஒரு ஃப்ரேஸா நம்ம வந்து ஸ்போக்கன்ல யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க அப்பா அவள திட்டிட்டதுனால அவ வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா. பிகாஸ் ஹர் ஃபாதர் ஸ்கோல்டட் ஹர், ஷி ரெஃப்யூஸ்ட் டு ஈட் ஹர் டின்னர். ஸோ 2 சப்ஜெக்ட் வேற வேற இல்லையா? ஸோ பீயிங் தட் ஹர் ஃபாதர் ஸ்கோல்டட் ஹர், ஷி ரெஃப்யூஸ்ட் டு ஈட் ஹர் டின்னர். பீயிங் அஸ் ஹர் ஃபாதர் ஸ்கோல்டட் ஹர், ஷி ரெஃப்யூஸ்ட் டு ஈட் டின்னர் இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல நாம பீயிங் அப்படின்ற இந்த பார்ட்டிசிபிள பீயிங்க எப்படி ஒரு சென்டென்ஸ் சிந்தசிஸ்ல எப்படி யூஸ் பண்றது, அதே மாதிரி இந்த பீயிங் தட், பீயிங் அஸ், பீயிங் அஸ் ஹவ் இந்த கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.